சாதி ரலியல்லாஹு சாதி இப்னு ஹவுலாவும் அவருடைய அந்த ஹவுலாவும் வந்து என்ன செய்கிறாங்க, ஹவுலாவும் சாதி இப்னு ஹவுலாவும் பத்ர் யுத்தத்துக்காக துண்டு போடுற இதில் பத்ர் யுத்தத்தை முடிஞ்சு உஹத் யுத்தம் நினைக்கிறேன் துண்டு போடுறாங்க. அப்படி பேசுகிற டைமில் சொல்கிறாங்க நான் போவேன், இல்லை மகனை நீ போகாது நான் போகிறேன். அவர் இல்லை நான் ரெண்டு பேரும் அவர் நினைக்கிறார் மகன் போக கூட மகனுக்கு என்ன செய்யும் பாதிக்கும். மகன் வாழன்னு நினைக்கிறார் பாப்பா, இவர் நினைக்கிறார் சொர்க்கம் எனக்கு முக்கியம். சரியா, பாப்பா வாழ அவர் நினைக்கிறார். சரி துண்டு குளிக்கு போடுவோம் அப்படின்னு துண்டு குளிக்கு போட்டால் மகன்ட பேரே தான் வருது, மகன்ட பேரே தான் வருது. அப்போ பாப்பா சொல்கிறாரு விட்டு தந்துருங்க, விட்டு தந்துருங்கன்றார். சரி பேர் தான் உடனே வந்துச்சு, எனக்கு விட்டு தந்துருங்க. அப்போ மகன் என்ன சொல்கிறார், சாதி என்ன சொன்னார், லவ்கான கைரல் ஜென்னா, சொர்க்கம் அல்லாததா இருந்தால் தந்தையை விட்டு தந்திருப்பேன். இது சொர்க்கம், இது என்ன சொர்க்கம், சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. சொர்க்கம் என்றதுனால எனக்கு இதில் என்ன செய்யறா விட்டு தரையிலானார், போனார், கொல்லப்பட்டார், ஷஹீதார் மகன். இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கொள்ற விஷயம் என்னன்னா, அந்த போராட்டம் ரெண்டு பேருக்கு இடையே உள்ள போராட்டம். அது அபூபக்கர்ல அவன் மகன் பார்த்து சொல்றாரு, பாப்பா நான் அவங்களை என்ன செஞ்சேன், பத்ர் யுத்தத்தில் என்னென்ன இடங்கள் எல்லாம் கண்டேன், நான் ஒதுங்கி போனேன் தந்தை என்பதற்காக ஒதுங்கி போனேன். அங்கே வேலை செஞ்சது என்ன ரத்த உறவு. ஆனால் அபூபக்கர்லாம் சொன்னேன் நான் கண்டிருந்தா வெற்றி போயினாங்க. அது காரணம் அந்த ஈமானுடைய பலத்தை அவர் அதுக்கு மேலே வச்சது.